الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: للصائم فرحتان، فرحة عند فطره وفرحة عند لقاء ربه، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தானது. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் துணையும் அற்றவன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு அவன் ஏவியவைகளை எடுத்தும் அவன் விலக்கியவைகளை விட்டு தவிர்த்து நடந்து கொள்ளும்படி ஆரம்பத்தில் அடியேனுக்கும் அப்பாலுங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய உலக வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கின்றான். நிரந்தரமான முடிவே இல்லாத ஒரு ஆখিরাவுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பதற்காக. எனவே இந்த உலக வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிலைமையும், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தால் எண்ணக்கூடிய எண்ணங்கள், அவனுடைய உறுப்புகளால் வெளிப்படக்கூடிய செயல்கள், அவனிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், செல்வாக்குகள், இவைகள் அனைத்தும் ஒரு சோதனைக்குரிய, ஒரு பரீட்சைக்குரிய ஒரு இடத்துல இருக்கிறது. இவைகள் அனைத்தும் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, எந்த முறையில் அவைகள் செயல்படுத்தப்படுகிறது என்பது இங்கு ஒரு பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பரீட்சையுடைய முடிவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில், அந்த மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் இந்த உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த நாளையில் அல்லாஹ் முன்வைத்து அதற்குரிய பிரதி கூலியை வழங்க இருக்கின்றான். ஹதீஸுல் குத்ஸில அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க: இன்னமா ஹிய அஅமாலுக்கும் உஹ்ஸீஹா லக்கும். நீங்க செய்யக்கூடிய இந்த செயல்கள் இருக்கிறதே, இவைகள் அனைத்தையும் நான் கணக்கு பார்த்து பாதுகாத்து வைத்திருக்கின்றேன். சும்ம உவஃபீக்கும் இய்யாஹா, அதை நான் பின்னால், அதாவது கியாமத்துடைய நாளையில் அதை முழுமையாக நிரப்பமாக உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன். ஃபமன் வஜத கைரன் ஃபல்யஹ்மதில்லாஹ், யார் அதிலே நலவை பெற்றுக்கொள்வாரோ, அந்த செயல்களிலே நலவை பெற்றுக்கொள்வார், அல்லாஹ்வை புகழட்டும். வமன் வஜத கைர தாலிக், அவன் நலவல்லாததை பெற்றுக்கொண்டால் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா, அவன் தன்னையே பழித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார். எனவே மேலான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை, சூழல்களை, நிலைமைகளை உருவாக்குகிறான் அந்த நோக்கத்தை அடைவதற்காக. அந்த பரீட்சையிலே ஒரு விடயத்தை நாங்கள் சாதித்து விட்டு செல்லணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த உலக வாழ்க்கையுடைய பரீட்சையிலே ஒவ்வொருவரும் ஒரு சாதனையை சாதிச்சுட்டு போவோம். அந்த சாதனைக்குரிய நிலைமைகளை, அதை சாதிப்பதற்குரிய சூழலை, நிலைமைகளை அல்லாஹ் வாழ்க்கையில் சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் தந்து கொண்டே இருக்கிறார். அந்த கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள், அதை பாவிக்கக்கூடியவர்கள் மூன்று வகையாக இருக்கிறார்கள்.
மூன்று கூட்டத்தினராக இருக்கிறார்கள். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை வைத்து உதாரணம் இட்டாலும் உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், அந்த நோக்கத்தை எந்த நோக்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பினானோ, எந்த நோக்கத்துக்காக இந்த உலக வாழ்க்கையை தந்தானோ அதை நிறைவேற்றுவதற்கு கொடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை அவன் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் மூன்று கூட்டமாக மக்கள் பிரிகிறார்கள். ஒன்று வாலிமுன் லினஃப்ஸி, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவே இல்லை, அதனால எதை அடையணுமோ அதை அடையாம முழுமையாக அதை பாழாக்கியவன் வீணாக்கியவன் தனக்குத்தானே தான் அதை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டான். அது அவனுக்கு பாவமாக மாறிவிட்டது, அது அவனுக்கு கேடாக மாறிவிட்டது, அது அவனுக்கு நலவாக மாறவே இல்லை. வாலிமுன் லினஃப்ஸி, தனக்கே அவன் அதை கொண்டு அந்த சந்தர்ப்பத்தை கொண்டு அநியாயம் செய்து கொண்டான். நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம் என்றோமே, மிகப்பெரிய ஒரு முட்டாள் என்றோமே, ஒரு பெரிய ஒரு ஏமாத்துக்காரன் என்றோமே, பெரிய ஒரு மடத்தனமான ஒரு வேலையை செஞ்சிட்டோம் என்றோமே, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டார். இரண்டாவது மக்கள் ஃபமின்ஹும் முக்தஸித், நடுநிலைமையாக இருக்கிறாங்க. நடுநிலைமைண்டா எல்லாத்திலும் நடுநிலைமை என்றதல்ல, அவங்க நலவையும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நல்லதும் அவங்களால நடக்குது, ஆனா அதே நேரம் மாற்றமானதும் நடக்குது. முந்தியுள்ளவங்களை போல இல்ல, அது முழுமையாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவே இல்லைன்ற அமைப்புல அல்ல, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டாங்க, ஆனா முதலாவது இருந்தவங்களை போல உள்ள சில விடயங்களை அவங்களும் செஞ்சு கொண்டாங்க, மிக்ஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு கூட்டத்தார் யார்? ஃபமின்ஹும் முக்தஸித். அடுத்தது இன்னொரு அல்லாஹ் சொல்ற மூன்றாவது சாபிகுன் பில் கைராத், நலவுகள்ல முந்தி கொண்டு போகக்கூடிய, நலவுகள்ல முந்தி கொண்டு போகக்கூடிய. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நாளாந்தம், வாராந்தம், மாதாந்தம், வருடாந்தம், வாழ்க்கையில ஒரு முறை என்றும் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். அதில் மனிதர்களுக்கு எங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வருடாந்தம் தரக்கூடிய சந்தர்ப்பம் தான் இந்த ரமதான். இந்த ரமதான் இது கைர்கள், பரக்கத்துகள், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் கொட்டக்கூடிய ஒரு மாதம், மழை போல பொரியக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல கொடுக்கப்படுறத போல உள்ள நலவு உலக வாழ்க்கை, அதாவது வருடத்துல வேற எந்த காலத்திலும் அல்லாஹ் வழங்குவதில்லை. இவ்வளவு பெரிய ஒரு காலம். வாழ்க்கையில எங்களுக்கு சில ஒகேஷன்ஸ் இருக்குது, அதாவது வாழ்க்கையில மறக்க முடியாது நாளாந்தம் செய்யற சில, அதாவது எங்களோட வருடத்துக்கு ஒரு சில மறக்க முடியாத நாட்கள் வந்து கொண்டிருக்கும். உதாரணமாக எங்களோட பிறந்த நாள், நாங்க திருமணம் முடிச்ச நாள், மிகப்பெரிய ஒரு நோயில அல்லது கடுமையான ஒரு பிரச்சனையில வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிலைமையிலிருந்து விமோசம் அடைந்து அந்த ரிலாக்ஸ் ஆவின அந்த விடயத்தில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் ஒன்று, நல்ல ஒரு சக்சஸ் ரிசல்ட் ஒன்று பெற்றுக்கொண்ட அந்த நாள். இப்படியான சில நாட்கள் நாங்க வாழ்க்கையில வருஷந்தோறும் நினைவச்சு கொண்டிருக்கிறோம். அந்த அந்த நாள் வரக்கூடிய நேரத்தில் எங்க மனசுல ஒரு எண்ணம் வருது, இன்றைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலா என்ன சரி செய்யணும். வாழ்க்கை இந்த வருஷம் நான் இந்த நாள் என்ற முக்கியமான ஒன்று, ஏதாவது வளமையா கொடுத்து கொண்டு இந்த சாப்பிடுற சாப்பாடா இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஃபரெண்டா ஏதாவது ஒன்று கூட என்னத்தை சரி ஒன்று நாங்க செய்யற அல்லது இன்னொருத்தருக்கு செய்யறது அல்லது நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம் என்றெல்லாம் யோசிக்கிறோம். ஏன்னா அந்த நாள் மற்ற நாளை போல் இருக்கக்கூடாது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் சிறப்பான மாதம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், அடுத்தது ரஜப் என்ற மாதங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதம் என்று அல்லாஹ் ரபியுல் அவ்வல், அவர்கள் மரணித்த பிறந்த மாதம் என்று ரபியுல் அவ்வல் வைத்திருக்கின்றான். எவ்வாறு இருந்தாலும் அல்லாஹ்
அல்லாஹ்க்கு வருடந்தோறும் ஒரு ஒகேஷனாக அவன் மறக்காம செய்யற ஒரு மாதம் தான் ரமதானுடைய மாதம். ஏன் அந்த ரமதான்ல தான் அல்லாஹ் அவனுடைய கலாம் குர்ஆன அதை இறக்கி வைத்தான். உலகத்தில் ஆக சிறப்பான அவன் இருக்கக்கூடிய ஆக விருப்பமான ஒன்றை அல்லாஹ் ரமதான்ல இறக்கி வைத்தான். அதிலேயும் அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த கண்ணியமான இரவுல அல்லாஹ் இது இந்த மாதத்துடைய விசேஷத்தை இன்னும் உயர்த்தி காட்டக்கூடிய விசேஷத்தை படுத்தக்கூடிய அல்லாஹ்விடத்துல இவ்வளோ பொறுமதியான மாதத்தை இந்த சந்தர்ப்பத்தை நாங்க எப்படி பயன்படுத்தினோம்? இப்ப நாங்க அந்த 3 கூட்டத்தார்ல யார்ல இருக்கிறோம்? முதல் கூட்டத்தாரா, இரண்டாவது கூட்டத்தாரா, மூன்றாவது கூட்டத்தாரா? 29 வளமையா வாரது. நேற்று அல்லாஹ் அதை இன்னும் பூர்த்தியாக்கி 30ஆகவும் ஆக்கினான். அடே ஒரு நாள் எங்களுக்கு கிடைச்சிச்சு எக்ஸ்ட்ராவாக. அல்லாஹ்வுடைய கைர் பரக்கத் நலவு ரஹ்மத் மக்ஃபிரத் கொட்டக்கூடிய மாதத்துல இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 30 நாளுக்கு தான் அல்லாஹ் கூப்பிட்டு எடுத்தான் ஆரம்பத்தில். வவாஅதுனா மூசா 30 லைலத்தன் 30 நாள் தான் கூப்பிட்டு எடுத்தான் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு. அவங்க 30 நாளையில சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னைய 30 நாள் உன்னைய சந்திச்சு உன்னையோடு உரையாடிட்டு போறதுக்கு இது போதாது. அல்லாஹ் சொல்ல ஃபஅத்மம்னாஹா பிஅஷ்ரின் ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா. அவனோட முனாஜாத் நேரடியாக கலீமுல்லாஹ் அல்லாஹ்வோட நேரடியா பேசின ஒரு நபி என்ற அவங்க மற்றவங்களும் பேசினாங்க. அல்லாஹ் இவங்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் பேரும் அல்லாஹ் வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட டைரக்டா பேசுற ஒரு கனெக்ஷன் உண்டாக்கி கொண்டாங்க. அப்ப 30 நாள் அவங்க பேசிக்கொண்டிருந்தாங்க, போதாது. இப்ப சொன்னா யா அல்லாஹ் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டித்தா. அல்லாஹ் 40 ஆக்கி இன்னும் கூட ஒரு 10 நாள் கூட்டி 40 ஆக்கி விட்டுட்டாங்க. அவங்க பாக்கியமாக நினைச்சாங்க அந்த 40. மேலான சகோதரர், அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டு வளமையாக 29 தாரத இந்த வருடத்துல அல்லாஹ் 30 30 சும்மா தரல்ல, அந்த 30வது நாள் சய்யிதுல் அய்யாம் நாட்கள்ல சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாளாகவும் அல்லாஹ் தந்தான். இதுல இன்னொரு விஷயத்தை நாங்க எல்லாரும் கவனிச்சு கொள்ளணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்ஆவுடைய நாளையில ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்துல துஆ கேட்டா அது அல்லாஹ் அது துன்யாவுடைய ஆখিরাவுடைய தீனுடைய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் பாவம் இல்லாமல் உறவை முறிக்காத எந்த ஒரு காரியத்தை துஆ கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்றான். ரமதானாகவும் இருக்குது, அது அந்த நேரமும் இந்த நாளையில இருக்குது. அது எந்த நேரம் உலமாக்கள் 2-3 பல கருத்துகள் இருந்தாலும் சிலர் மிம்பர்ல இமாம் உட்கார்ந்துட்டு எழும்பக்கூடிய நேரம் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சிலர் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு கருத்தை வைத்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட கருத்தை வைத்து அஸர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் உள்ள நேரம். இன்றைய நாள் 30வது ரமதான் அஸர்லிருந்து மக்ரிப். நாங்க அதை எப்படி பயன்படுத்துறோம் என்றது அந்த 3 கூட்டத்தார்ல யாராக ஆகணும் என்றதை நாங்க முடிவு செஞ்சோம். அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருத்தரையும் அந்த 3வது கூட்டமாக ஹைராத்கள்ல நலவுல முந்தக்கூடிய கூட்டத்தில் சேர்த்தருள் புரிவானா. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கொடுத்தாலும் அல்லாஹ் இந்த 3 கூட்டத்தாரையும் அல்லாஹ் கைவிடுறதில்லை. தனக்கு தானே சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, அநியாயம் செய்து கொண்டார், சரியாக பயன்படுத்தல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு பாக்கியம் இல்லாதவன், நீ இதுக்கு பிறகு திருந்த மாட்டாய், உனக்கு இதுக்கு பிறகு சான்ஸ் இல்லைன்னு அல்லாஹ் கைவிடுறதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த மக்களை பார்த்து சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அவர்கள் தங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டார்களே, அந்த அடியார்களை பார்த்து நபியை சொல்லுங்க, ஏ அடியார்களே, அந்த மக்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்திலிருந்து நிராசை அடைந்து விட வேண்டாம், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம்.
இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். எனவே நீங்களும் ஒரு முயற்சி செஞ்சு ஒரு ஸ்டெப் ஒரு முன்னுக்கு வந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று அடுத்த கட்டத்துக்கு நகருங்க. அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான். இன்னமும் இருந்துடவானாம். அடுத்த கட்டம், எனக்கு இப்ப வாழ்க்கை ரமதானுடைய சந்தர்ப்பம் முடிந்துட்டு முடிகிறதோட பெருநாளோட அல்லாஹ் மன்னிப்பு தாரான். அந்த மன்னிப்பு பெற்ற கூட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்க போவோம். அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால நான் என்னைய முன்னேற்றி 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 அந்த மூன்றாவது சொன்ன நலவுல வேகமாக முன்னேறக்கூடிய அந்த கூட்டத்துக்குள்ள போறதுக்குரிய தயாரிப்பை நான் செய்து அல்லாஹ் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்தார்கள் புரிவானா. வரக்கூடிய ரமதான அந்த நலவுகளிலே ஈடுபடக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள் புரிவானா. எனவே மேலான சகோதரி, அவர்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். இரண்டாவது கூட்டத்தாரை பார்த்தும் அல்லாஹ் சொல்றான், வஆஹரூன அத்தரஃபு பிதுனூபிஹிம், அவர்கள் பாவம் செய்தவர்கள் குற்றம் செய்தவர்கள் அவர்கள் உணர்கிறார்கள், நாங்கள் எங்களால் பாவம் நடந்துட்டு அவங்களோட செயல்கள்ல நல்லதையும் செஞ்சு கொண்டாங்க, அவங்க பாவத்தையும் செஞ்சு கொண்டாங்க. ஆனா பாவம் நடந்திருந்தாலும் அவங்க அட என்னையால தவறு நடந்திருக்குது, பாவம் ஒன்று நடந்துச்சு தான் உணர்றார். அவங்க பாவத்தை அந்த உணர்றதுனால அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவங்களோட தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே அவர்களும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும். அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் நானும் அந்த மூன்றாவது கூட்டத்துக்குள்ள சேர்ந்துடணும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபடும். மூன்றாவது கூட்டத்தார் மாஷா அல்லாஹ், நாங்க எல்லாமே நலவுகள்ல தானே இருக்கிறோம், மாஷா அல்லாஹ் எங்களை நலவு கிடைச்சிச்சே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறதா? இல்லை இல்லை, அவங்களுக்கு 3 வேளை இருக்குது. நலவுகள்ல முன்னேறக்கூடியவர்கள் மிகவும் அந்த நலவுகள் அது அல்லாஹ்விடத்தில் நன்மையை தரக்கூடிய பொருத்தம் தரக்கூடிய நலவுகளாக மாற்றிக்கொள்ளணும். எனவே அவர்கள் முன்னேறக்கூடிய ஒவ்வொரு நலவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குள்ள சுன்னாவுக்கு மிக நெருக்கமானதாக ஆக்கிக்கொள்ளும். நன்மை கிடைக்கிறதுக்குரிய வாக்குறுதி அல்லாஹ் சுன்னால மட்டும் தான் வச்சிருக்கிறார். நன்மைக்குரிய வாக்குறுதி அல்லாஹ் நபியுடைய வழிகாட்டலுக்குள்ள மட்டும் தான் வச்சிருக்கிறார். எனவே முடியுமான அளவு எங்களுடைய எல்லா நலவுகளையும் அக்ரபு இல சுன்னா, நபியுடைய வழிமுறைக்கு மிக நெருக்கமானதாக ஆக்கிக்கொள்ள முயற்சி. இரண்டாவது, அந்த நலவுகள் செய்யக்கூடியவர்கள் அந்த நலவுல அவர்கள் என்ன செய்யணும்? அவரை விட கீழே இருக்கிறவங்களை பார்க்காம மேல இருக்கிறவங்களை பார்க்கணும். ஹதீஸ் சொல்லுது, அவங்க என்னத்துல முன்னு பார்க்கணும்? மேல உள்ளவங்களை. நான் இப்படி இருக்கிறேனே மாஷா அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் இப்படி சந்தர்ப்பம் தந்தானே, இப்படி எல்லாம் செய்கிறோமே என்று இருந்துட்டால் அங்கனக்க ஷைத்தான் என்ன செய்வான்? ஒரு எண்ணத்தை போடுவான். அந்த எண்ணத்துக்கு பேர் உஜுப். அரபியில சொல்லுவாங்க உஜுப். உஜுப் என்றா தன்னிறைவான ஒரு பெருமை, தன்னிறைவு. அவன் செய்யக்கூடிய செயலை கொண்டு ஒரு நிறைவடைந்து தன்னை மனசுக்குள்ள நான் என்னையால நடக்குது, அது மட்டுமல்ல அதுல ஒரு பெருமை வேற. இது பெருமையை விட பயங்கரம். நான் சொல்லுவேன் பெருமை அடிக்கிறார் தக்கம்பூர் பெருமைன்னு சொல்றோமே, அந்த பெருமையை விட ஆபத்தானது இந்த உஜுப் என்றது. ஏண்டா இது அவருக்குள்ளேயே உருவாகிற ஒரு வகையான, சொல்ல போன ஒரு வகையான நஞ்சி போலதான். நன்மை அப்படி அழிச்சிடும். நலவுல முன்னேறாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த உஜுப் என்றதால சேர்ற நன்மை அப்படியே அழிஞ்சு போகுது, கரைஞ்சு போகுது. ஷைத்தானுக்கும் இப்படியான ஒரு எண்ணம் வந்துச்சு, உஜுப் என்றது.
எனவே இது வராம இக்கத்துக்கு தான் முந்தி உள்ளவங்க, அடே நான் என்னப்பா, இத பாருங்க, இவரை பாருங்க, அவரை பாருங்க, யாருமே இல்லையா, அந்த இமாம்களை பாருங்க, அந்த அந்த நல்லடியார்களை பாருங்க, அந்த சஹாபாக்களை பாருங்க, அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாருங்க. இந்த ரமதான் வந்ததோட எப்படி இருந்தாங்க, நாங்க என்ன செய்யறோம்? மூணாவது அல்லாஹ் சொல்றான், சாபிகு, முன்னேறுங்கோ. ஆனா வெறும் முன்னேற்றத்தை மட்டும் இல்ல, அந்த சாபிகுவ சாரிஉ ஆக்கிக்கோங்க. வேகமாக முன்னேறுங்க, அவசரமா முன்னேறுங்க, நார்மல் ஸ்பீட்ல போவானம். இந்த ரமதான்ல இந்த ஸ்பீட்ல ஒரு ஸ்பீட்ல போனோமா, அடுத்த ரமதான் வரப்போக்கல அந்த ஸ்பீட இன்னும் கூட்டி இருக்கணும். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் وجنة عرضها السماوات والأرض. அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் மிக வேகமாக போங்க, ஸ்பீடா போங்க. அதே போல சொர்க்கத்தின் பக்கம் போங்க. அந்த சொர்க்கம் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய அகலம் மட்டும் 7 வானம் 7 பூமியை விட விசாலமானது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, 7 வானத்தையும் 7 பூமியையும் விரித்து அது ஒரு துணியை இன்னொரு துணியோட மூற்றத போல மூட்டி ஜாயின் பண்ணி அதை விரிச்சா எவ்வளோ தொலை தூரத்தை அடையுமோ அவ்வளோ தொலை தூரம் உள்ளது அந்த கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கவாதியுடைய சொர்க்கத்துடைய அகலம். சொல்லிட்டு சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபகைஃப தூலுஹா, அகலமே இவ்வளோண்டா அதுல நீட்டம் எப்படி இருக்கும்? உஇத்தத் லில் முத்தகீன், அந்த முத்தகீன்களுக்கு, அந்த தக்வாதாரிகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே இந்த நன்மையில முந்தக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய அடுத்த ரமதான் இன்னும் ஸ்பீட் பண்றதுக்கு, வேகமாகிறதுக்கு என்ன செய்யலாம் என்ற அந்த பயிற்சி எடுத்து அடுத்த ரமதான நான் அதுக்கு ஏத்தால் போல தயாரித்துக் கொள்ள முயற்சி. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கி அருள் புரிவானா. ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ரமதான அல்லாஹ் தந்தது நான் அந்த சொன்ன தக்வாவை அடைகிறதுக்கு. இந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு அந்த விசாலமான சொர்க்கத்தை வச்சிருக்கிறானோ அந்த தக்வாவை அடைகிறது தான் இந்த உலகத்துல அல்லாஹ் எங்களுக்கு தந்த சோதனையுடைய முழு சாராம்சம். எனவே நலவுகள்ல முந்தக்கூடிய நாங்க ஒன்று, நாங்க நலவுகள்ல முந்திக்கொண்டே போறது, நாங்க நலவுகள்ல முந்திக்கொண்டே போறது. இன்னொன்று இருக்குது, எங்களால எல்லா நலவையும் செய்யலாம். அல்லாஹ் யாருக்குமே எல்லா நலவையும் எல்லாருக்கும் செய்யக்கூடியதா வச்சில்ல. ஆனா ஒருவேளை வச்சிருக்கிறான், ஒரு விடயத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். உங்களுக்கு செய்யலுமான நலவு லிமிட் தான். ஏன் உடலுடைய அமைப்பு, நேரத்துடைய அமைப்பு, அவர் இருக்கக்கூடிய சூழல் அமைப்பு, அல்லாஹ் ஒருத்தருக்கு வச்சிருக்கிற சுபாவம், இப்படி பல காரணங்களால ஒரு லிமிட்டட் தான் அவருக்கு நலவுல. எவ்வளவு அவர் ஆசைப்பட்டாலும் ஒரு லிமிட் தான். ஆனா ஒருவேளை செய்யலாம் என்னண்டா, அந்த நலவுகள் செய்யக்கூடியவர்களுக்கு பங்குதாரராக இருக்கலாம். அந்த நலவுகள் செய்யக்கூடிய இடத்துல அதில் ஒரு பங்குதாரராக எனக்கு ஆகலாம். அந்த நலவை செய்கிறவருக்கு அல்லது அந்த நலவுக்கு பங்குதாரியாக மாறுறது. எப்படி பங்குதாரியாகிறது? அதுக்கு தேவையான ஒத்தாசைகளை வழங்குறது, அதுக்கு தேவையான உதவிகள் பணத்தால, தன்னுடைய அறிவால, தன்னுடைய திறமையால, தன்னிட்டு இருக்கக்கூடிய ஆற்றல்களால ஒத்துழைப்பு செய்யுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு உதாரணம் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நோம்புல ரமதான் என்றதே அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், லஅல்லகும் தத்தகூன், நீங்க தக்வா உள்ளவங்களாக மாறுறதுக்கு தான் இந்த ரமதான் நோம்பே அல்லாஹ் கடமையாக்கிக்கிறான். தக்வாவுடைய முழு பயிற்சி ஒரு முத்தகி அவரிடத்துல என்னென்ன கிரைட்டீரியா, என்னென்ன தன்மைகள் இருக்க ஓணுமோ அவ்வளோவே உள்ளடக்கிய ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் இந்த ரமதான் எங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்குது.
அதுல சரியாக ட்ரைனிங் எடுத்தவங்க அதற்குரிய ரிசல்ட்களை பார்த்திருப்பாங்க. எவ்வளவு எடுத்தாங்களோ அதற்குரிய வளர்ச்சியை கண்டிப்பாங்க. தண்ணி ஒரு ப்ரொசஸ் ஒன்றே இருக்கு. அல்லாஹ் முழு ட்ரைனிங்கும் தந்திருக்கிறான். அதுல இந்த விடயத்தில் அல்லாஹ் சொல்றான், யாரு ஒரு நோம்பாளிய நோம்பு திறக்க வைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு அந்த அவருடைய பாவத்தையும் மன்னித்து அந்த நோம்பாளிக்கு கொடுக்கக்கூடிய கூலியும் அல்லாஹ் இவருக்கு கொடுக்கிறான். இவருக்கு அந்த நோம்பை பிடிச்சுக்கொள்ள, இவருக்கு பிடிக்கலும் ஒரே ஒரு நோம்பு தான். இவருக்கு பிடிக்கலும், இவருக்கு கெப்பாசிட்டி அவ்வளோ தான். அதுக்கு அங்கே யாருக்குமே இல்லை. ஆனா இவருக்கு ஒரு வேலை செய்யலும். என்னது? நோம்பாளிக்கு எத்தனை நோம்பாளிக்கு நோம்பு கொடுக்க வைக்கிறேலுமோ, இஃப்தார் செய்ய வைக்கலுமோ, அதுக்கு பங்களிக்கலுமோ, அது பணத்தால, உடலால, அறிவால, என்னென்ன வகையில் எல்லாம் அவருக்கு அதுக்கு ஒத்துழைக்கலுமோ, அது ஒத்துழைக்கிறதுனால அந்த நோம்பாளியுடைய நோம்புடைய பலனை அவர் பெற்றுக்கொள்வார். இது பாடம். இது ஒரு சாம்பிள். எங்களோட வாழ்க்கையில என்னென்ன ஹைராத்துகள் இருக்கிறதோ, நலவுகள் இருக்கிறதோ, அல்லது அந்த நலவை செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ இவங்களுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குறது, சப்போர்ட் கொடுக்கிறது. என்னேட்டு இருக்கக்கூடியதுல ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல எவ்வளவு அழகா சொல்லி காட்டினாங்கண்டா, நான் எப்படி சப்போர்ட் பண்றது? பணம் என்றால் எனக்கிட்ட இப்படி இருக்கணுமே, இவ்வளோ இருந்தா தானே ஒரு நோம்பாளி என்றத போல எப்படி நான் செய்யறது என்று நாங்க நினைக்கிறத மாதிரி அந்த சஹாபாக்களும் நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் படிச்சு தாராங்க, உங்களுக்கு பணம் இருக்க ஓடும் என்றதல்ல விஷயம், அந்த சப்போர்ட் பண்ற மனம் இருக்கும். அந்த மனம் இருக்கணும். உங்கள்ட்ட ஒரு மிடர் தண்ணி குடிக்கலுமா, ஒரு துண்டீச்ச பழம் குடிக்கலுமா, ஒரு மிடர் பாலை குடிக்கலுமா? உங்களோட கெப்பாசிட்டி அவ்வளோவா, உங்களுக்கு கொடுக்கறதுக்குரிய அளவு அவ்வளோ தானே, கொடுங்கோ. கொடுத்து அந்த நன்மையை பெற்றுக்கோ. எனவே மேலான சகோதரர்களே, வசதி உள்ளவங்க மட்டும்தான், உடல்ல பலம் உள்ளவங்க மட்டும்தான், அறிவு ஆற்றல் உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கெல்லாம் செய்யணும். மற்றவங்க எல்லாம் நாங்க எல்லாம் என்னத்தை செய்ய, எங்களால் என்ன செய்ய ஏலும் என்று இருக்கிறதுக்கு அல்ல. தபூக்குடைய யுத்தத்தில் ஒரு சஹாபி மிக கஷ்டத்தோட நோயாளி சஹாபி, அவர் ஒன்றுமே இல்லை. அவர் இரவு பூராகவும் ஒரு யஹூதியோட தோட்டத்தில் அந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிட்டு அதுல ஒரு பிடி ஈச்சப்பழத்தை எடுத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல கொடுக்கிறார். அவருடைய கெப்பாசிட்டி அவ்வளோ, அவர் அதை முயற்சி செஞ்சு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த முழு ஈச்சப்பழத்தையும் முழு அந்த யுத்தத்துக்காக வேண்டி அந்த தயாரிக்க ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த அவ்வளோ இது கொஞ்சம் தூவி விட்டு சொன்னாங்க, இதனுடைய பரக்கத் இது எல்லாத்துக்கும் கிடைக்கும். எனவே மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஏற்பாடு இல்லை. நான் நினைக்கிறேன், நான் சும்மா சொல்றது, யாரும் வசதி உள்ளவங்க யாரும் தப்பாக நினைச்சு கொள்ள வேண்டாம். இதை சொல்றது காரணம் என்னண்டா, அப்படியானவங்களுக்கு வசதி உள்ளவங்க லட்சக்கணக்கு கொடுக்கறதை விட சான்ஸ் செய்யற முயற்சிய கீழ்த்தரமா நினைக்கிறது என்றதல்ல. ஏன் சொல்றேன்டா, அந்த என்ன அப்படி உள்ளவங்களும் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் 1000 ரூபாய் இருக்க அவர் 100 ரூபாய் கொடுக்கிறார், இன்னொருத்தர் 100 ரூபாய் இருக்க 10 ரூபாய் கொடுத்தார், 2 பேரும் கூலியில சமம் என்றாங்க. ஏன்? அவர்கிட்ட இருக்க கூடியதுல 10ல 1 கொடுத்தார். என்ன சாக்கில் இப்போ ஒரு 1000 ரூபாய் தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. நான் அதுல ஒரு 100 ரூபாவை கொடுத்துட்டேன்டா, ஒரு பெரும் கோடீஸ்வரர், அவர் 10 லட்சத்தை கொடுத்தாரு, பெரிய கோடீஸ்வரர். அவர் ஒரு கோடி வச்சு இல்ல, பல கோடிகள் அவர்கிட்ட இருக்குது, 10 லட்சம் கொடுத்தாருண்டா, அவரை விட அல்லாஹ்விடத்துல இவருக்கு கூலி கூட. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் பலஹீனர்களோட முக்லிசீங்களோட நல்ல நெருக்கமாக இருக்கிறான்.
எனவே சந்தர்ப்பம் கூட இருக்குது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஆக்கணும். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு இந்த குத்பாவை முடிக்கிறேன். இதில் நலவுகளில் நாங்கள் எங்களை முந்திரத்தில் மிக முக்கியமான ஒன்று தான் ரமதான் வந்துட்டா ஜகாத்துல் ஃபித்ர். இதை நாங்கள் எல்லோரும் கொடுக்கணும். ஜாயிஸ் ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து பெருநாள் தொழுகை வரைக்கும் கொடுக்கறதுக்குள்ள அனுமதி இருக்குது. மிகவும் ஏற்றம் பிறை கண்டதோட தொழுகைக்கு முன்னால பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுக்கிறது. இந்த இடப்பட்ட நேரத்துக்குள்ளாட கொடுக்கிறது. ஒரு ஆள் ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 2 கிலோ 300 கிராம் ஒரு கூடுதல் குறைவில்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு அண்ணளவா ஒரு 2.5 கிலோ ஒரு ஆளு. இது வயிற்றிலுள்ள குழந்தைக்கல்ல, வயிற்றில் அதாவது குழந்தை பிறந்துட்டு பெருநாளைக்கு புறக்காண்டத்துக்கு முன்னால குழந்தை கிடைச்சிட்டா அந்த குழந்தையிலிருந்து யார் யாரெல்லாம் ஏண்ட பொறுப்புல இருக்கிறாங்களோ, செலவுக்குட்பட்ட ஏண்ட பொறுப்புல செலவுல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்கிறது பொறுப்பானவர்கள் கடமை ஜகாத்துல் ஃபித்ர். எனவே இது விரிவாக எல்லோருக்கும் தெரியும். ஒரு சுருக்கமான சில முக்கியமான விடயங்கள் எங்கள விடுபட்ட சில விடயத்தை ஞாபகப்படுத்தும் என்று நினைக்கிறேன். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ர இந்த இடப்பட்ட நேரத்துக்குள்ள கொடுக்கணும். அதுவும் குறிப்பிட்டவர்கள் மிஸ்கீன், ஃபகீர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஅல்லஃபத்துல் குலூப், கடனாளி, பிரயாணி. கடனாளி பிரயாணியை விட இந்த முன்னால் சொன்ன 3 கூட்டத்துக்கு கொடுக்கிறது மிகவும் ஏற்றம், மிகவும் ஏற்றம். எனவே இவர்களை தேடி பார்த்து கொடுக்கிறது தான் முறை. ரோட்ல வராங்க சிலவங்க ஃபித்ரா அரிசி தாங்க. மேலான சகோதரர்களே, கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. அதை சதகாவாக நியத்து வச்சுக்கணும். ஜகாத்துல் ஃபித்ரா நியத்து வச்சுக்கணும். சதகாவா நியத்து வச்சுக்கணும். ஏன்னா எங்கட ஜகாத்துல் ஃபித்ர் நோம்போட கனெக்ட் ஆயிருக்குது. இந்த கொடுத்தா அதுக்கு பின்னால் அது எங்கட நோம்பு, எங்க நோம்புடைய எல்லா அமல்களும் மேல் அல்லாஹ் இடத்துல போய் சேர்றதுக்கு காரணமா இருக்கு. எனவே அதை அழகா முறையா கொடுப்போம். எனக்கு டைம் தேவையா? பெருநாளுடைய புறக்காண்டத்துக்கு முன்னால உரியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேடி பார்க்க டைம் தேவையா? கொஞ்சம் முந்தி கொடுக்கறதுல பிரச்சனையே இல்லை. எனவே அது உரியவங்களுக்கு நாங்க தேடி கொடுப்போம். அடுத்தது முக்கியமான ஒன்று தான். நாங்க ஆரம்பத்தில் நாங்க சின்ன வயதுல எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒன்று நாங்க செஞ்சிருக்கிறோம். எங்கட வாப்பமார் என்ன செய்வாங்கடா, அந்த ஃபித்ரா அரிசியை வச்சு ஒரு பேக்ல ஒவ்வொருத்தராக 4 புடி எடுத்து பேக்ல போட்டதுக்கு பின்னால மீதி உள்ள 2.5 கிலோ பூர்த்தி ஆகிறதுக்கு மீதி உள்ளதை போட்டு தான் கொடுத்தோம். முத்து என்றால் ஒரு பிடி அரிசி, முத்து என்றால் ஒரு பிடி. அந்த ஒரு பிடியுடைய அளவை தான் எங்களுக்கு இப்ப கிராம் சிஸ்டத்துல கொண்டு வந்து 575 560 இந்த அளவுல வச்சிருக்கிறாங்க. எனவே தான் அதை வச்சுதான் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அண்ணளவா 2.5 கிலோ உள்ளுக்க வருவது. எனவே அந்த முத்து என்றது நாங்க அரிசி பேக் எடுத்து கொடுக்கலாம். 2 கிலோ 5 கிலோ பேக் ஒன்று எடுத்தா 2 பேட்டு ஃபித்ரா அரிசி மாஷா அல்லாஹ் பேத்துட்டோம், எந்த குறை ஒன்றுமே இல்லை. ஆனா அந்த கொடுக்கிற உணர்வு இருக்குது. அந்த சின்ன பிள்ளையும் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளையும் ஏண்ட ஃபித்ராவை நான் அள்ளி போட்டுறது 5-4 புடி அதை அள்ளி போட்டு அந்த பேக்ல போட்டுட்டு அதுக்கு பின்னால பேலன்ஸை போட்டு நாங்க கொடுக்கிறது. இப்படி ஒரு பழக்கம் அது அந்த பிள்ளைகளோட உள்ளத்திலையும் அடே நான் ஒரு ஃபித்ராவை கொடுக்கிறேன், நான் இதை போல தான் கொடுக்கணும் என்ற அந்த உணர்வுகள் வரத்துக்கு காரணமாயிடும். இதெல்லாம் இப்ப காலங்கள் போக போக இதெல்லாம் மங்கிக் கொண்டு இல்லாமலாகி கொண்டு போகும். எனவே நாங்கள் இவைகளை ஞாபகத்தில் வச்சு எங்களோட மூதாதையர்கள் அவங்க சில நல்ல நுணுக்கமாக சில விடயங்கள் செஞ்சுக்கிறாங்க. எங்களோட பழக்கத்தில் இருக்க வேண்டிய சில பண்புகளை உண்டாக்கி இருக்கிறாங்க. அவைகளை நாங்கள் விட்டு விடாமல் வரக்கூடிய ஜெனரேஷன் அதை விட்டுடாமல் இருக்க நாங்கள் இவைகளை ஞாபகத்தில் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான்ல செஞ்ச எல்லா நல்ல காரியங்களும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எங்களுடைய எல்லா தொழுகைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எங்களுடைய ரமதான்ல அனைத்து ஓதிய குர்ஆன்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் எந்த நன்மையை, எந்த கூலியை, எந்த பொருத்தத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அதை முழுமையாக அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நாங்கள் கொடுத்த ஒவ்வொரு சதகாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நாங்கள் செஞ்ச ஒவ்வொரு திக்ரையும் இஸ்திக்ஃபாரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் இடத்துல நாங்கள் கையை ஏந்தாம மனதால வருந்திய
ஒவ்வொரு தௌபாவையும் ஒவ்வொரு மன்னிப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அதற்குரிய முழுமையான தௌபாவையும் முழுமையான இஸ்திக்ஃபாரையும் அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. இந்த ரமதான்ல எந்தெந்த காலங்கள்ல அல்லாஹ் நரக விடுதலைக்கென்று மக்களை அல்லாஹ் வெளியாக்கினானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக. எங்களையும் அல்லாஹ் அந்த பாக்கியத்துக்கு உள்ளாக்குவானாக. எங்களோட மனைவி மக்களையும் அந்த பாக்கியத்தில் உள்ளாக்குவானாக. எங்களோட பெற்றோருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. எங்களோட குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. எங்களோட அண்டை வீட்டுக்காரர்களும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. எங்களோட மஹல்லாவாசிகள், எங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், எங்களோட தொடர்பானவர்கள், பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. யாரெல்லாம் இந்த ரமதானை அடைந்து இந்த பெருநாளுடைய நேரத்தை அடைந்து அவர்கள் சந்தோஷமாக அவர்களுக்கு அந்த பெருநாளை கொண்டாட முடியாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் பெருநாளுடைய சந்தோஷத்தை உண்டாக்கி வைப்பார். அவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிரமமான கஷ்டமான நிலைமைகளை பொருந்தி அதன் மூலமாக அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்துக்குரிய நல்ல மக்களாக அல்லாஹ் புரிவானா. பூரா உலகத்திலும் மக்கள் சோதிக்கப்பட்டு கொண்டு முஸ்லிம்கள் இன்னலுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்கள் அனைவருடைய நிலைமைகளும் நீஷிராக்கி விடுவாயாக. உன்னுடைய புறத்திலிருந்து அவர்களுக்குரிய நல்ல தீர்வுகளை வழங்கி விடுவாயாக. அவர்கள் சிரமப்படக்கூடிய ஒவ்வொரு சிரமத்துக்கும் யா அல்லாஹ் பூர்த்தியான கூலியை அவர்கள் கொடுத்து விடுவாயாக. கயாமத்துடைய நாளையில் அந்த முடிவே இல்லாத அந்த ஆஹிராவுல யா அல்லாஹ் அவர்களை நீ நிரந்தரமான சொர்க்கத்துக்குரியவர்கள் ஆக்கி விடுவாயாக. யாரெல்லாம் இந்த சோதனைகளில் மரணித்து விட்டார்களோ, இந்த நெருக்கடியான நிலைமைகளில் உயிர் நீத்து விட்டார்களோ அவர்கள் அனைவரும் சுஹதாக்களாக கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களை நீ பதிவு செய்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த 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 இடங்கள்ல மஸ்ஜிதுகள்ல மர்கஸ்கள்ல மசாஜிதுகள் எங்கெங்கெல்லாம் தீனுடைய கைர்கள் நடக்கிறதோ அவைகளை நீ நீடிக்க வைப்பாயாக. அவைகளை ஒவ்வொரு வருடமும் இன்னும் இன்னும் அதிகரிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. அதை யாரெல்லாம் நிர்வகிக்கிறார்களோ, அதை இந்த நலவுகள் உண்டாகிறதுக்கு யாரெல்லாம் திட்டமிடுகிறார்களோ, யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ, யாரெல்லாம் நல்ல அபிப்பிராயங்கள் செய்கிறார்களோ, யாரெல்லாம் உடல் ரீதியாக ஒத்துழைக்கிறார்களோ, யாரெல்லாம் பண ரீதியாக ஒத்துழைக்கிறார்களோ அவர்களுக்கும் பூர்த்தியான கூலிகளை கொடுத்து விடுவாயாக. பூர்த்தியாக இஹ்லாஸை நீ நசீபாக்கி விடுவாயாக. அவர்களுக்குரிய முழுமையான கூலிய மௌத்துக்கு பின்னால் நீ வழங்கி விடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களின் மூலமாக அதிகமான கைர்கள் பரக்கத்தில் உண்டாகிறதுக்கு காரணமாக விடுவாயாக. இந்த மஸ்ஜிதையும் கபூல் செய்து கொள்வாயாக. இந்த மஸ்ஜிதுடைய மஹல்லா வாசிகளையும் கபூல் செய்து கொள்வாயாக. இங்கிருந்து பூரா உலகத்துக்கும் ஹிதாயத்துக்குரிய கைர்கள் வெளியாகக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தலமாக மர்கஸாக நீ ஆக்கி விடுவாயாக. இந்த இடங்கள் முன்னேறுவதற்கு, இந்த இடங்கள் நல்லா வருவதற்கு என்னென்ன தடை கற்கள் இருக்கிறதோ, என்னென்ன முட்டுக்கட்டைகள் இருக்கிறதோ அவைகள் அனைத்து உன்னுடைய குதிரத்தை கொண்டு நீ நிவர்த்தி செய்து விடுவாயாக. அதற்கு அழகான தீர்வுகளை நீயே வழங்கி விடுவாயாக. யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து இந்த இடங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளையும் அனைத்து மர்கஸ்களையும் அனைத்து மதரசாக்களையும் தீனுடைய ஹிதுமத்கள் செய்யக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் இடங்களையும் அந்த மக்களையும் நீ பாதுகாத்து விடுவாயா. அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த உம்மத்துக்கு நலவுகள் கைர்கள் போய் சேரத்துக்கு யா அல்லாஹ் நீ காரணமாக அமைத்து விடுவாயாக. எங்களுக்கும் அதில் ஏதாவது ஒரு பகுதியில் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல நிலைமையில மரணித்து உன்னை ஏற்றுக்கொண்ட உன்னை நம்பிய அந்த சித்திகீன்கள் சுஹதாக்கள் நபிமார்கள் சாலிஹீன்களோட கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்துக் கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.